Good evening children. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ரிவேஷன்ஸ் அண்டு அக்ரானிம்ஸ். இதில் நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்குது. 10th 9th 8th ஆல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இருக்குது. முதல்ல அப்ரிவேஷன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. An abbreviation is shortening by any method. It can be splitted word by word. அப்ரிவேஷன் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம், ஷார்ட் பண்ணுறது. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத PROF, டிஆர் அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய வேர்டு. இப்போ ரீசெண்டாக டிஆர்னா நம்ம டாக்டர். பிஇ படிக்க போகிறான், எங்கள் அண்ணன் பிடெக் எடுத்திருக்கான், பிஇ படிக்கிறான். பிஇனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. எங்கள் அண்ணன் பிஏ படிக்கிறான், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். அடுத்தது எ கான்ட்ராக்ஷன் இஸ் எ ரிடக்ஷன் ஆஃப் சைஸ். இது பாருங்கள், கான்ட்ராக்ஷன் எப்படி பண்ணியிருக்கான். டிஆர், டாக்டரை டிஆர்னு பண்ணியிருக்கான். இன்ஜினியர் இஆர். கெனாட், காண்ட். தே ஆர், தேர். அண்ட் அக்ரானிம், அடுத்தது அக்ரானிம்னு ஒன்று வரும். இஸ் a word formed with the first letters of the words in the phrase. It can be pronounced as a word. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அக்ரானிம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்து, ஒரு 4 வார்த்தை இருக்குன்னா அதனுடைய முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்து நம்ம தனியாக ஒரு வார்த்தையாக நம்ம பேசும்போது அது சொல்கிறதுக்கு ஒரு வேர்டு மாதிரியே இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மூன்று வார்த்தைகள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதை நம்ம அக்ரானிமாக சொல்லும்போது டபிள்யூ வேர்ல்டில், அடுத்து ஹெல்த்துக்கு ஹெச், ஆர்கனைசேஷனுக்கு ஓ. இது என்ன நம்ம சொல்லுவாங்க சிம்பிளாக, ஹூன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ல மாட்டாங்க. இது பேர் அக்ரானிம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ஷன்ஸு நிறைய இருக்குது கண்ணு. கெனாட்டு, வுட் நாட்டு, அதே மாதிரி டோன்ட்டு, டின்ட்டு, டசன்ட். அது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், P.A அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன, பர்சனல் அசிஸ்டண்ட். அடுத்தது PS, பர்சனல் செக்ரட்டரி, போஸ்ட் ஸ்கிரிப்ட். பிடெக், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. பிபி என்னடா 40 வயசுலேயே உனக்கு பிபி வந்துருச்சா? பிபின்னா என்ன, பிபி இல்லை, பிபி. பிளட் ப்ரெஷர். AIR, ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய வானொலி. அதுதான் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்கிறோம், இந்திய வானொலி நிலையம். டிஆர், இது ஒரு கான்ட்ராக்ஷனு. அதோட ஃபுல் ஃபார்ம் டாக்டர். GM, எங்கள் GM வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் மேனேஜர். S.B.I, ரொம்ப முக்கியமான ஒரு பேங்க் இது. ஆல் ஓவர் இந்தியாவில் இன்றைக்கி சூப்பராக போயிட்டுருக்க ஒரே ஒரு பேங்க்கு, நம்பகத்தன்மையோட SBI தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நிறையா பேங்க்ஸ் இருக்குது, நீ எதை வேணால் வச்சுக்கோ. CB, கனரா பேங்க். IOB, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். IB, இந்தியன் பேங்க். KVB கரூர் வைஷா பேங்க். இது மாதிரி அந்த அப்ரிவேஷன்ஸ் நிறையா இருக்குமா, நம்மக்கிட்ட இருக்கிறது பார்ப்போம் கொஞ்சம். ஓகே. B.Pharm, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. SSLC, இது பரீட்சையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதாவது இடைநிலை கல்வியை முடித்து விட்டு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் SSLC சர்டிஃபிகேட். செகண்டரி ஸ்கூல்னால் இடைநிலை கல்வி, லீவிங் சர்டிஃபிகேட்னால் அதை முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க அவங்களுக்கு SSLC. இதே HSC அப்படின்றது, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், HSC அப்படின்னா. B.Com, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பிகாம், எங்கள் அண்ணன் பிகாம் படிக்கிறான். எம்காம், எங்கள் மாமா எம்காம் முடிச்சிருக்காரு.
மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. எம்எஸ்சிக்கும் எம்எஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம வேறு வார்த்தைங்க பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ். நிறைய பேர் இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருமே டாக்டர் ஆகிட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியல. பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இங்கே பாருங்கள் மாறி வருது. எம்பிபிஎஸ்க்கு நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக வரிசை தானே சொல்லிகிட்டு இருந்தோம். இதில் அப்படி இல்லை. பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பேச்சுலர் ஆஃப் மெடிசன் ஃபஸ்ட்டு பி, அப்புறம் எம்மு, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். எம்இ அதுலேயே மாஸ்டர் முதுகலை பட்டம் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். பிஎல் பேச்சுலர் ஆஃப் லா. பிஎட் இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கணும்னா அவங்க பிஎட்டு முடிச்சிருக்கணும். பிஎட் முடித்தா தான் அவங்க ஆசிரியர் பணிக்கு தகுதி வாய்ந்தவராக இருப்பாங்க. பிஎட். ஓகே. அடுத்தது பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணுங்கப்பா. எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது. நம்ம வீட்டில் சிலிண்டர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூஃபைடு பெட்ரோலியமாக இருக்கும். கேஸ் லிக்யூஃபைடு, அதாவது வாட்டர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். AUT அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ். AUT. அடுத்தது G8 குரூப் ஆஃப் 8 நேஷன்ஸ். G8 நிறைய மாநாடெல்லாம் போட்டாங்க. G8 கண்ட்ரிஸ், அதில் இந்தியா கூட இருக்குது. CM சீஃப் மினிஸ்டர். PM பிரைம் மினிஸ்டர். FM ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படிங்கிறது எஃப்எம்மை நம்ம ரேடியோவில் சொல்லுவோம். எஃப்எம் 101 வை, 102 வை, சூரியன் எஃப்எம்மு அதெல்லாம் சொல்கிறதில்ல. எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ATM நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பரீட்சையில் வரும். ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஏடிஎம்னா ஆல் டைம் மணின்னு சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். தானியங்கி பணம் கொடுக்கக்கூடிய கருவி, தானியங்கி. அடுத்தது DEO டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர். அடுத்தது AEO அசிஸ்டண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர். IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஆஃபீஸர் வராது, எஸ்ஸுக்கு சர்வீஸ். IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ். MLA மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. MP மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். BPO பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். BPO நிறையா கம்பெனிஸ் இப்போ வச்சுருக்கான். அவங்க பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறான், அவுட் சோர்சிங் பிஸ்னஸ். KPO நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். CBI இது அடிக்கடி கேட்குறான், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அடுத்தது BBC பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன். இதுவும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறான், இந்த வானொலி நிலையம் சொன்னோம் இல்லையா, அதுதான் இது பிரிட்டிஷ். இது CCTV இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். CCTV நிறைய க்ரைமை கண்டுபிடிக்க இன்றைக்கி நம்மளுக்கு உதவியாக இருக்குது. RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அடுத்தது SAT SAT ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். உன்னுடைய மனதனுடைய திறனறி தேர்வு. CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங். CD காம்பேக்ட் டிஸ்க். CD இப்போ வர்றதில்ல, கம்மியாயிடுச்சு. இப்போ எல்லாம் பென்ட்ரைவுக்கு மாறிட்டோம் நம்ம. CPU இது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸு. இது இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கோட ஒர்க் பண்ணாது. கம்ப்யூட்டரோட ஹார்ட் மாதிரி. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். MPhil மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசஃபி. IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி.
லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். யூபிஎஸ் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இதுவும் அடிக்கடி கேட்குறான். கரண்ட்டு போச்சுன்னா கூட ஒரு செகண்ட் கூட நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகாமல் ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய பவரை இந்த அன்இன்டரப்டட் பவர் சப்ளை வந்து கீப் பண்ணி வச்சுட்டு அடுத்த செகண்டே நம்மளுக்கு வந்து பவர் கொடுத்துரும். பவர் கட் ஆகிறதே நம்மளுக்கு தெரியாது. எஸ்எம்எஸ் நிறைய நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்எம்எஸ் கையில் கிடு 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 கிடுன்னு பையன் பார்த்திங்கன்னா ஃபோன் கையில் வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். என்ன பண்ணுறான்? ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். என்எஸ்எஸ் நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம், சாரணர் படை, தேசிய சாரணர் படை. யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூஜிசி தான் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னு. அவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் வைக்கிறாங்க. பின்னு போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பின் நம்பர் என்னன்னாக்கா நம்மளுடைய பின்கோட், அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் அந்த பின்னை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இன்னொன்று பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பின்னுக்கு. நிறைய இப்போ பின் நம்பரு பாஸ்வேர்டு அதுதான் நிறையா எல்லாத்துலேயும் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். TOEFL டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். IELTS ஐலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட், அதாவது இப்போ நம்ம பசங்க பிஇ முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதி தான் மேலே என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணானுங்கன்னா எம்இ அது மாதிரிலாம் போகணுன்னா கேட் வேணும். என்ன கேட் வேணும்? இரும்பு கேட்டில் கேட் என்னது? கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங். அடுத்தது சிஏடி கேட்டுங்கிறது காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். அடுத்தது இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். தம்பி இதெல்லாம் பரீட்சையில் வரும் தம்பி, ஜாகிரதையாக படிக்கணும். நாசா நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ்னு சொல்லலாம் அண்டு ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நெக்ஸ்ட்டு ஆவடி. அப்படி பாருங்கள், ஆவடின்றது ஒரு ஊர் பேர். அதை வந்து நம்ம வந்து அக்ரானிம்ஸில் எப்படி பண்ணியிருக்கோம்? ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அண்டு அம்யூனிஷன் டெபார்ட் ஆஃப் இந்தியா. ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ்னால் ஆயுதம் ஏந்திய வெஹிக்கிள்ஸு அண்டு அம்யூனிஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. அம்யூனிஷன்னா என்ன? அதுவும் வந்து ஆயுதம் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. டான்சி தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், தமிழ்நாட்டினுடைய சிறு தொழில் வணிகக் கழகம். பேன் நம்பர். உன்னோட பேன் நம்பர் என்ன? உன்னோட டேன் நம்பர் என்ன? வாட் இஸ் மீனிங் ஆஃப் த வேர்டு பேன்? பர்சனல் அக்கௌண்ட் நம்பர். பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பேன் இருக்கணும் 18 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா. ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் அந்த பேனில் தான் வருது. அடுத்தது ரோம் அண்ட் ரேம். இது ரெண்டும் கம்ப்யூட்டரில் வருதுக்குன்னு. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன். சார்க் பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறதுக்கே பாருங்கள் அக்ரானிமிங்கிறது ஒரு வார்த்தை மாதிரி இருக்குது. சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஒபேக் ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ். ஒபேக். யுனெஸ்கோ பரீட்சையில் கேட்குறோம். யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோ நிறைய சப்போர்ட் பண்ணுறான், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கான். நியூஸ் எண்ணுக்கு நார்த்து, ஈக்கு ஈஸ்ட்டு, டபிள்யூக்கு வெஸ்ட்டு, எஸ்ஸுக்கு சவுத்து. அது மாதிரி எவ்வளோ அழகாக நியூஸுக்கு அந்த வேர்டை பிரிச்சிருக்கான் பாரு. 4 திசையிலேருந்தும் என்னென்ன மெசேஜஸ் வருதோ அதுதான் நியூஸ். ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அர்பன் ஏரியாஸுங்கிறது என்ன? அதாவது நகர்ப்புற ஏரியாக்களுக்கு வந்து அதுதான் அர்பன்னு சொல்கிறோம். ரூரலுங்கிறது நம்மளுக்கு அது வேறு, ஆப்போசிட் ஆஃப் அர்பன். அடுத்தது பொடா அப்படிங்கிறது ஒரு ஆக்டுக்குன்னு. ஆக்ட்னா என்னது? சட்டம். ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்
ஆக்ட். அடுத்தது எஸ்மா, இதுவும் ஒரு சட்டம், எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். இந்த போட்டா, இந்த எஸ்மா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான சட்டங்கள். இதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பெயில் கிடையாது, அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் டாக்ஸ். யூஎஃப்ஓ, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், என்னன்னே தெரியாமல் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். நிறையா சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட கேமராவில் இதை கேட்ச் பண்ணுறாங்க. ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். டாஃப், டிராக்டர் அண்ட் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி ஆர்பிஐ இல்லைன்னா நாம் யாருமே இல்லை. ஏன்னா பிகாஸ் மணி வந்து ஃப்ளோவே இல்லை. ஆர்பிஐ தான் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணுறது, ஆர்பிஐ தான். அடுத்தது அவங்களோட ரூல்ஸு தான் நம்ம எல்லா பேங்க்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். சிம் கார்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்கிரைபர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மாடல். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு கஸ்டமர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்குது, சிம் நம்பர். அதை தான் வந்து சிம் கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஹூ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இன்னும் ஒரு 10 மட்டும்தான் பாருங்கள். சிசிடிவி, க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். எல்லா கடையிலுமே இன்றைக்கி சிசிடிவி வச்சுட்டான். ஓனர் இடத்துல உட்காந்துட்டு ஒரு 5 இடம் குடோன் மாதிரி இருக்குன்னா அது எல்லா இடத்துலையும் செட் பண்ணி வச்சுக்குவார். எந்திரிச்செல்லாம் அவர் போக வேண்டியதில்லை, உட்காந்துருப்பார், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். வெளியில் ரோட்லேயும் வச்சுருக்காங்க, ஏதாவது தெஃப்ட் ஆகிறது, ஆக்சிடெண்ட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். HDMI, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். அடுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க லேசரில். அப்புறம் வந்து லேசர் வந்து ரொம்ப முக்கியங்கன்னு. எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கப்பல்லலாம் போகிறோம்ல, அந்த டைமில் லேசர். லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். எம்ஆர்ஐ அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐ ஸ்கேன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்கேன் பண்ணுறது. க்ரை, அழுவுறது, CRY, க்ரை. அப்படி கிடையாது. க்ரைன்னு என்ன? சைல்டு ரிலீஃப் அண்டு யூ. ரோம் ஏற்கனவே பார்த்துட்டோம். CPU பார்த்துட்டோம். ALU, அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஓகே, இவ்வளோதான். இதோட இது முடிஞ்சிடுச்சுமா. தேங்க்யூ.